ஹாய் எவ்ரிவன். சடனா பார்வை போச்சுன்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்குங்க. அதுல ஒரு 3 இம்பார்ட்டன்ட் காரணத்த பத்தி நான் பேசப் போறேன். ஃபர்ஸ்ட் ரெட்டினல் டிட்டாச்மென்ட் சொல்லுவோம். அதாவது உங்களோட விழித்திரை கிழியறதுனால வர்ற பிரச்சனைங்க. ஸோ இதுல எப்படி உங்களுக்கு சிம்ப்டம் இருக்கும்னு கேட்டா, வலி இருக்காது, பூச்சி பறக்கிற மாரி இருக்கும், பளிச்சு பளிச்சுன்னு லைட் அடிக்கிற மாரி இருக்கும், அண்ட் ஒரு கர்டன்ல போட்டு மூடுன மாரி இருக்கும். இந்த மாரிலாம் சிம்ப்டம்ஸ் இருந்ததுன்னா, இது ரெட்டினல் டிட்டாச்மென்ட்டா இருக்கலாம். ஸோ இம்மீடியட்டா உங்க ஐ டாக்டர போய் பாருங்க. 2வது முக்கியமான காரணம் அக்யூட் ஆங்கிள் குளோஷர் கிளாக்கோமான்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட தண்ணி போற பாதை ஏதாவது பிளாக் ஆச்சுன்னா, கண்ல பிரஷர் அதிகமாகி உங்களோட பார்வைய குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் அண்ட் இதுல வந்து உங்களுக்கு வலி ரொம்ப அதிகமா இருக்கும். சில பேருக்கு வாந்தி கூட வரலாம். அந்த மாரிலாம் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்க இம்மீடியட்டா ஐ செக் பண்ணி உங்களோட பிரஷர் குறைச்சிட்டீங்கன்னா, உங்க கண்ண வந்து காப்பாத்தலாங்க. அடுத்து 3வது இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி அக்ளூஷன் சொல்லுவோம். நீங்க ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாரி கண்ல ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா, அதுக்கு பேர் சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி அக்ளூஷன். ஸோ இதுக்கு வந்து சில எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. சடனா பார்வை போச்சு அண்ட் வலி இல்லன்னா, இது சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி அக்ளூஷனா இருக்கலாம். அதுக்கு இம்மீடியட்டா ட்ரீட் பண்ணா உங்க பார்வைய காப்பாத்த முடியுங்க. ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மத்தவங்களுக்கும் நீங்க இத ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.